அப்புறம் இங்க அருமைச்சக சொன்ன 10 ரூபாய். 10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும், பல கூட்டத்திலையும் பேசணும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இந்த 10 ரூபா 10 ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் கடை சுமார் 6000 கடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான கடையில் இருக்கிற அந்த பார்லாம் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எடுத்துட்டாங்க. அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக பானங்கள் விற்கப்பட்டது. அது ஒரு புறம். அந்தந்த டாஸ்மாக் கடையில அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா கொடுத்தா தான் அந்த பாட்டில். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையிலிருந்து வருது. நாம யாரும் போகாதீங்கப்பா, நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க, வேண்டாம், தப்பு. நம்ம ஆளு போக மாட்டாங்க. திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான். அவங்ககிட்ட தான் இந்த காசையை புடுங்குறான். யாரு? திமுக காரன்கிட்டயே காசை புடுங்குற கட்சி திமுக கட்சி. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில். அந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி ரூபாய் டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல். அதோட மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படி 4.5 ஆண்டுல சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதுல மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். நினைச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த பார்ல விக்கிறது அது தனி. அது தனியா வாங்கி கள்ள இதுல விக்கிறாங்க, பார்ல விக்கிறாங்க. இது ஒரு வருமானம். ஆக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடையிலிருந்தும் சரி, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலும் சரி, அதோட பார்ல இருந்தும் சரி, சுமார் 50,000 கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதனாலதான் இன்னைக்கு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் பூந்து அதுல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க. திமுக ஏதோ பேசி சமாளித்துட்டு இருக்கிறாங்க. விரைவில் உண்மை வெளிவரும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும். சட்ட நிதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.